என ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சிவாவே நான் அந்த பொண்ணு வீட்டு வரைக்கும் கொஞ்சம் அனுப்பிச்சிருக்கீங்க. என்ன விஷயம்? இல்லை இங்கே இல்லை. சரிங்க சரி, அதாங்க நிச்சயதார்த்தம் எப்போ வைக்கலான்னு சொல்லி கேட்டுட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். என்ன விஷயம்? என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு ஃபோனை பண்ணிட்டு அவங்ககிட்டே பேசணும்னு சொல்லி வைங்க, நான் வந்தால் நானே கூப்பிட்றேன். அப்பா அம்மா ஃபோன் பண்ணது? ஆமாடி, உன் அண்ணனை கேட்டு ஃபோன் பண்ணாரு, அதான் இருக்கிற விஷயத்த சொன்னேன். ஏம்மா இப்போ அண்ணன் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரதில்ல, பாரு எவ்வளோ சந்தோஷமாக வரான்னு மட்டும் கொஞ்சம் பாரு, அவனை கையிலே பிடிக்க முடியாது. ஏம்மா நிச்சயதார்த்தத்தை சீக்கிரமாக வச்சுட்டா கல்யாணமும் சீக்கிரமாக வச்சுருவீங்களே. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லலாம் இல்லையாம்மா? பின்ன உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இல்லாதவங்களுக்கும் சேர்த்து சொல்லிடி. நம்ம வீட்டில் முதல்ல நடக்கிற கல்யாணம் முதல் விசேஷம் என்ன அப்படி சொல்கிற, எல்லாருக்கும் சொல்லி பெரிய விருந்தாக வச்சுடுவோம். என்ன சொல்கிறது? சரிம்மா. ஐ பவித்ரா அத்தை வாங்க வாங்க. வா பவித்ரா, உன்னை பற்றி இப்போ தான் நினச்சிட்டே இருக்கேன், கரெக்டாக வந்துட்ட நீ. ஏய் காயத்ரி, என்ன இது? காலேஜ் முடிஞ்சிடுச்சு, எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு, இப்போ போய் உட்காந்து படிச்சுட்டு இருக்க. எங்க பேரெல்லாம் கெடுத்து விட்டுடாதடி. என்ன ரொம்ப நல்லவன் நினைப்போ? வாங்க நீ, அண்ணன் வரலையோ? பவித்ரா நீ வாமா. ஆமாம் வாராங்க, பையனை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். இப்போ மட்டும் இனிக்க பேசுகிறேன். அதான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? ஏன் நீ என்னமோ மாதிரி பேசுறீங்க? என் மேலே கோவமாவா இருக்கீங்க? நான் எதுக்கு கண்டவங்க மேலே கோவமா இருக்கிறதுக்கு? நான் என்ன சொந்தமா பந்தமா நான் போய் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு? நல்லா சொல்கிறீங்க. அத்தை ஏன் கோவப்படுறீங்க? அம்மா என்ன செஞ்சாங்க? வாத்தாக்காரி என்ன செய்யாமல் இருக்கிறா சொல்லு பார்ப்போம். ஒன்றும் தெரியாது, என் பொண்ணு மனசில் பையனை கொடுக்குறேன்னு சொல்லி மருமகளேன்னு சொல்லி அவன் மனசில் ஆசை வளர்த்து விட்டுட்டா. இன்னைக்கு என் பொண்ணு ராவும் பகலும் அவன் பையனே இல்லை நினச்சிக்கிட்டு தெரியுறா. என்ன செய்யறது? நாங்கள் கேட்டு வந்த வரோம் அப்படி. நீ நான் அண்ணன்கிட்ட எல்லா விவரத்தையும் நான் சொல்லிட்டேன். நீ இவளை கட்ட மாட்டேன்னு சொல்கிறான், நான் என்ன செய்யட்டோன்னு சொல்லுங்க. ஓஹோ சொல்லிடுவானா? என் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுவானா? வாயை திறந்து என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச பாருங்க. 2 பேரும் என் பொண்ணை பாருங்க, அப்படி செஞ்சு வச்சு சில மாதிரி இருக்கா. புள்ளியும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறவங்க தானே சொல்லுவாங்க பிடிக்கலன்னு சொல்லி. அவ அப்படிதான் நீ சொல்றான். பவித்ரா எனக்கு தங்கச்சி மாதிரி தான் தெரியுறா. பவித்ராவும் காயத்ரி எனக்கு வேற இல்லை. நான் என்ன செய்யட்டுமா? நான் கட்டினாலும் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது நான் மட்டும் என்ன செய்யட்டோம்? நீ அண்ணன்கிட்ட இதை பத்தி நான் எல்லா விவரத்தையும் பேசினேன். மறுபடியும் நீங்க கோவப்பட்டு என் மேல பேசினா நான் என்ன செய்யட்டோம் சொல்லுங்க பாப்போம். எம்மா இப்ப எதுக்குமா அத்தை கிட்ட சண்டை போடுற? அதான் உன் கூட நான் வரமாட்டேன்னு சொன்னேன். பாரு இப்போ வந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நான் போயிட்டுமா இப்போ வீட்டுக்கு? சொல்லு, வாயை முடிட்டு சும்மா இரு. அதான் மாமனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாருல்ல, மறுபடியும் ஏமா ஒரு தொல்லைப்படுத்துற? சும்மா இரு. நீ வாயை மூடிடி. இப்படி விட்டு கொடுத்துதான் மாமன் பார்த்து தலைமையேறி ஏறி நிக்கிறான். அவன் என்னன்னா வேலை செஞ்சுட்டு தெரியறான் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. வாயை மூடு, நான் பேசிக்கிட்டு இருக்கல, வாயை மூடு. என் பையன் என்ன செஞ்சான்? நீ உன் பையன் கதையை அப்புறம் சொல்ற. நீ அன்னைக்கு என் புருஷனும் என் பொண்ணு வந்தபோது இல்லாத கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிற. அவர் அங்க வந்துட்டு ஆடு நாடுறாரு. நீ என்னதான் சொல்லி வச்ச சொல்லு பாப்போம். என் பொண்ணை கட்டலன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு தங்கச்சி அண்ணனுக்கு எதுக்காக அவர்கிட்ட சொல்ற? அப்படிதான் நம்ம பேர் வச்சுமா? என் பொண்ணு பிறந்தபோது நீ அப்படிதான் சொன்னியா? என் மருமகன் சொல்லி அவளுக்கு ஆசையை வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு அவன் தங்கச்சின்னு சொல்லிட்டான். நீ அதை என் புருஷன்கிட்ட சொல்லி வச்சிருக்க. இதெல்லாம் நியாயமா? இந்த குடும்பம் விளங்குமா? கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஐயோ அண்ணி, இது நானா சொல்லல, நீ சிவா தான் சொன்னா. நீ அது அண்ணன் முன்னாடி தான் சொன்னா. வேணும்னா வந்த கேட்டுக்க. நானால சொல்ல கிடையாது. எப்பவுமே இவளை என் மருமகளை தான் நான் பார்த்துருக்கேன். என்ன நீ என்னவே இப்படி எல்லாம் பேசுற? நீ பின்ன பேசாம என்ன செய்ய சொல்ற? நீ மட்டும் நான் யோகிமா? சொல்லு. அண்ணன் சொல்லி எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தையும் சேர்த்து வளைச்சு போட்டுக்கிறேன். இன்னைக்கு என் பொண்ணை கட்டுறதுக்கு உனக்கு வலிக்குது இல்ல? அனி சொத்து விஷயத்துக்கும் கல்யாண விஷயத்துக்கும் முடிச்சு போடாதீங்க. நீ அது வேற இது வேற. அண்ணன் பிரியப்பட்டு தான் அந்த சொத்தை கொடுத்தாரு, நானும் எழுதிக்கினேன். அதை போய் இதோட சேர்த்து ஒப்பிட்டு பேசுறீங்க. ஆமா நான் பேசுவேன், என் வயிற்றுல நான் பேசுவேன். என் சொத்தெல்லாம் நீங்க தான் வளைச்சு போட்டுக்கீங்க. இன்னைக்கு என் பொண்ணு வேணான்னு சொல்றீங்க. என்ன செய்யறது? நாங்க கேட்டு வந்தது அப்படி இருக்கு. என் வீட்டுல இருக்கிறதெல்லாம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா இன்னைக்கு முன்னாடி எல்லாம் நின்று பேச மாட்டேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காமலாம் ஒண்ணும் இல்ல. என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்தே ஆசை வச்சுட்டாலே, அதனாலதான் வந்து நிக்கிறேன் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு. இல்லைன்னா உன்னால எங்க இருக்கிறவனு கூட நான் பார்க்க மாட்டேன். அத்தை அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. என்னவோ மாதிரி இருக்கு. அம்மா பாவம், அண்ணனுக்கு பிடிச்சி போய் தான் இந்த கல்யாணம் எல்லாம் நடக்குது. ஏ சின்ன வாண்டு, வாயை மூடு. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா? வாயை மூடிட்டு நிற்கணும். உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இங்க பாருங்க, நீ என்ன பேசுறீங்களா அதோட நிறுத்திக்கங்க. என் பிள்ளைங்களெல்லாம் மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. என்ன நீங்க வந்த பிந்து துள்ளிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ என் பையன் கட்டுறேன்னு சொன்னா கூட நான் வேணாம் சொல்ற மாதிரி இல்லை இருக்கு. எது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏமா சும்மா இருமா. ஏமா வந்த இடத்துல? ஏய் வாயை மூடு. உன் பையங்கார ரொம்ப யோகின்னுட்டு சப்போர்ட் பண்றதுக்கு வராத. அவன் யாரு என்னன்னுட்டு கண்ணுல பார்த்துட்டு தான் வரேன். சும்மா பேசுற. ஆமா உங்களுக்கு வேற வேலை இல்லை. சொன்னா என் மேல சொல்லுவீங்க, இல்லைன்னா என் பையன் மேல சொல்லுவீங்க.
ஆமா, ரொம்ப துள்ளாத. உன் பையன்காரன் யோகித்தை சொல்றேன் கேட்டுக்க. உன் பையன் ஒரு இடத்துக்கு போயிருந்தானே, எங்க போனா? எவ்வளவு கூட்டிட்டு திரிச்சுக்கிட்டு இருக்கான். அவ யாரு தெரியுமா? புருஷனை கையை விட்டுவ. 2 வருஷம் 1 வருஷமா அவன் கூட வாழ்ந்து இன்னைக்கு ஆத்தா வீட்டுல இருக்கிறவள தான் அவன் புள்ளக்காரன் உட்கார வச்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் என் கண்ணால பார்த்தேன் தெரியுமா? எனக்கு மானமரியாதை தான் முக்கியம். பேச்சுக்கு 300 வாட்டி சொன்னா மட்டும் போதாது. பிள்ளைங்களையும் ஒழுங்கா வளர்க்கணும். அங்க பொண்ணை பார்த்து வச்சுட்டு இவன் எவ கூடயே சுத்திக்கிட்டு திரியிறான். அதை கேட்கறதுக்கு வக்கு இல்ல. என்கிட்ட வந்துட்டா எகறதுக்கு. அண்ணி, ஒரு அளவுக்கு தான் அண்ணி நானும் பொறுமையாக இருப்பேன். தயவு செஞ்சு பிள்ளைங்களை பற்றி ஒன்றும் சொல்லாதீங்க. என் வளர்ப்பை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க. என் பிள்ளைங்களை நல்லபடியாக தான் நான் வளர்த்துருக்கேன். அதனால என் பையன் எவ்வளோ கூப்பிட்டு திரிவா நீங்கள் சொல்லிடுவீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் பார்த்த பையன் இல்லையா? நீங்கள் வளர்த்த பிள்ளை இல்லையா? அவன் மேலேயே ஒரு படி சொல்லலாமா நீங்கள்? சொல்லுங்க பாப்போம். உன் பையனோட யோகத்தையை 2 கணால் பார்த்துட்டு வந்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் எதை நீ பார்த்த புள்ள, நீ வளர்த்த புள்ளனிக்கிட்டு இதெல்லாம் என்கிட்ட பேசாத. எப்போ என் பொண்ணு வேணான்னு சொன்னானோ அவன் யாரோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் வருவான் இல்லையா? உன் புள்ள கேளு, உன் புல்புத்திரியை கேளு. ஹை மாமா, வாங்க மாமா. வாய மூடு. யாரை பார்த்து மாமன் கூப்பிடுற? வாய மூடு. வாங்கத்த, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? பவித்ரா ஏன் திட்டுறீங்க? ஆசையா என்ன தானே மாமன் கூப்பிட்டா, அதுக்கே ஒரு மாதிரி பேசுறீங்க? ஆமா, ரோட்ல போறவன கூட மாமன் கூப்பிட்டான். ஆனா உன்னை மட்டும் மாமன் கூப்பிட கூடாது. அப்படி என்னது என் மேல வக்ரம் உங்களுக்கு? வக்ரமா? அவ்வளவு கொலவெறியில இருக்கேன். என் பொண்ணவே வேணான்னு சொன்னவன் தானே நீ. அதுக்கு காரணத்தை வேற சொல்லியிருக்கிற பத்தியா? தங்கச்சி நொங்கச்சி நிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு? சொல்லு, எவ்வளவு உட்கார வச்சுக்கிட்டு திரியிற? என் பொண்ணை பார்த்தா உனக்கு தங்கச்சியா தெரியுது. எவ்வளவு உட்கார வச்சுட்டு தெரிஞ்சாத்த? யாரை பார்த்துட்டு சொல்றீங்க? அப்படிதானே சொல்றாங்க. யாரால கூப்பிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற நீ? உண்மையாது சொல்லு. எம்மா, அது என் காலேஜ் ஃப்ரெண்டுமா. அவ கூட தான் போனேன் நானு. அவ பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? அவ என் ஃப்ரெண்டு பொண்ணா இருக்கிறது தான் உங்க பிரச்சனையா? இது புருஷன் இல்லாதவன்னு சொல்றாங்களே. ஆமாவா? இதையெல்லாம் யார் சொன்னது உங்களுக்கு? அத்தை தானே அப்ப இருந்து வந்தப்ப இருந்து உன்னை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏத்த உங்களுக்கு இந்த வேலை எதுக்கு? வேண்டாத வேலை எல்லாம் செய்றீங்க சொல்லுங்க. குடும்பத்துல எதுக்கு குழப்பத்தை உண்டாக்குறீங்க சொல்லுங்க. என்னல என்ன வாய் நீளுது? நான் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறேனா? நீ எத்தனை குடும்பத்துல கெடுத்து விட்டுட்டு வந்துருவியோ? யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம. ஏம்மா, மாமங்கிட்ட அப்படியெல்லாம் பேசாதம்மா. அடிச்சி வாய மூடு. நீ எப்ப பாரு நொய்யு நொய்யிட்டு வாய் விட்டு நில்லடி. உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா நொய்யு நிக்கிட்டு பேசாம நிக்கணும். ஏதாச்சும் வாய் திறந்த வாய் கிழிச்சு போடுவோம். ஜாக்கிரதை. பவித்ரா, நீ எதுவும் பேசாத, பேசாம இரு. அத்த, எதுக்காக இப்ப அவ மேல கோவப்படுறீங்க? என் மேல இருக்கிற கோவத்துல எதுக்காக அவ மேல காட்டுறீங்க? எதுவா இருந்தாலும் நேரா பேசுங்க. சும்மா அவ மேல கோவப்பட்டுக்கிட்டு இப்ப என்ன தெரியணும் உங்களுக்கு? அவ என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு புருஷன் இல்லதான். அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அடாடாடாடாடா, புருஷன் இல்லைன்னா உனக்கு பரவாயில்லையா? அதுக்கு மட்டும்தானா இல்ல எல்லாத்துக்குமே வா? அத்த, ஓ, கோவப்படுறியா? அது கையை நீட்டி கோவப்படுறியா? அடிக்க செய்வியோ? அடியில எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். உள்ளத உள்ளபடி சொன்னா உனக்கு கோவம் வேற பொத்துக்கிட்டு வருதோ? பாத்துக்கிறேன். ஏய் சிவா, கையை இறக்கல. யாரு முன்னாடி கையை நீட்டி பேசுற? இறக்கல கீழே. யாருக்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? நீங்க என்ன அப்படி வளர்க்கல. அவங்க என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா? என் ஃப்ரெண்டாவும் தப்பா பேசுறாங்க. அவங்களுக்கு என்னமா மரியாதை கொடுக்க சொல்ற சொல்லுங்க. சரியில்ல, 1000 தான் இருந்தாலும் அவங்க அண்ணன் பொண்டாட்டி, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதுக்காக நீ கையை நீட்டி பேசுவியா? அவங்க உங்களை வளர்த்தவங்க இல்ல, அப்படியெல்லாம் பேசலாமா? முதல்ல மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். முடியாதுமா, முடியாது. என்னவே தப்பா பேசுறாங்க. மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? அவங்க வாய் எப்படி ஆடுறாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு இது பேசுவாங்க, நாளைக்கு வேற எதாச்சும் பேசுவாங்க. அவங்க பொண்ணு கட்டலன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்களா? அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், பவித்ராவும் காயத்ரியும் வேற இல்ல. எனக்கு 2 பேர் ஒண்ணுதான். அவளை எல்லாம் கட்டிக்க முடியாது. யாரு வந்து கேட்டாலும் இதே பதில் தான் நான் சொல்லுவேன். என்ன செய்யறாங்களோ செஞ்சுக்க சொல்லுங்க. பாத்தியா சாரதா, உன் புள்ளியோட வளர்ப்ப பாரு. என் புள்ளியெல்லாம் ஒழுக்கமா வளர்த்து விட்டுருக்கேன்னு சொன்னியே. நான் யாரு? உன் அண்ணனோட பொண்டாட்டி. எனக்கு என்ன மரியாதை பார்த்தல? என் பொண்ணெல்லாம் இவனுக்கு கொடுத்துருந்தேன், வச்சு வாழவான்னு சொல்றேன். எப்படி பேசுறான் பாத்தியா? கொஞ்சமாச்சும் மரியாதை தெரியுதா பாத்தியா? நீ ஏமா மாமனெல்லாம் அப்படி பேசுற? அவருக்கு கோவம் வராதா? நீ எல்லாம் ஒழுக்கமா இருந்தா கண்டவங்கிட்ட கண்ட பேச்சு நான் வாங்கிக்குவேனா? சொல்லு பாப்போம். என்னைக்கு அவன் வேணான்னு சொன்னாலும் அன்னிலிருந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒழுங்கா சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்கா தூங்குறது கிடையாது. எப்போ வந்து பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ராத்திரில, இல்ல போன நோண்டிக்கிட்டு இருக்கிறது. எப்படி ஒரு பொட்ட பொண்ணு சொல்லு? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியாது. இன்னைக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்றியா நீ? பாரு உன் மாமனை பாரு, உன் ஆத்தக்காரை எப்படி எல்லாம் பேசுறான்னு பாரு. அவங்க கூட வாழணும்னு நினைக்கிற? அத்த, அவ மேல எல்லாம் தப்பு சொல்லாதீங்க. அவெல்லாம் ஒழுக்கமா தான் இருக்கிறா. நீங்க தான் சரி கிடையாது. நீங்க தான் என்னன்னா ஒண்ணு பேசிக்கிட்டு தெரியுறீங்க. சிவா, பேசாம இருல. பேச்ச வளர்த்துக்கிட்டே போனா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதை இத்தாடு நிப்பாட்டல. பாக்குறீங்க இல்லையாமா எப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறாங்கன்னு சொல்லி? நான் என்னமா நிப்பாட்டுறது? அவங்கள நிப்பாட்டு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு. இங்க பாருலே பெரிய மனுஷா, உங்ககிட்ட எல்லாம் நான் பேச வர கிடையாது. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. உன் அம்மா காரிக்கிட்ட தான் நான் பேச வந்தேன், சும்மா பேசிக்கிட்டு.
இங்க பாருங்க அத்தை, உங்க பொண்ணை கட்டக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவ இங்க அங்கன்னு மாறி மாறி வளர்ந்ததுனாலயோ என்னவோ அவளை எனக்கு தங்கச்சின்ற நினைப்பை தவிர அத்தை பொண்ணு மாமன் பொண்ணுன்ற நினைப்பே எனக்கு வரல அத்தை. எப்படி நான் வாழ்றது சொல்லுங்க? என்னை பத்தி கொஞ்சம் யோசிங்க. நாளைக்கு நாள் அவ கூட சந்தோஷமா இல்லைன்னா உனக்கும் மாமனுக்கும் எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அத்தை வேணான்னு சொல்லிட்டு நான் வேற பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறது என்னுடைய கடமை. சரியா? அதுக்காக நீங்க சண்டையெல்லாம் போடாதீங்க, அம்மா மேல எல்லாம் கோவப்படாதீங்க அத்தை. இந்த கல்யாணத்துல முன்னாடி நின்று நீங்க தான் நடத்தி வைக்கணும். நீங்களே இப்படி கோச்சுக்குனா எப்படி சொல்லுங்க? இப்போ நல்லவன் ஆட்டமே பேசுவான். அண்ணி அண்ணி அவன் பேசுறத கொஞ்சம் கேளுங்க அண்ணி. சும்மா நீங்களும் அவனுக்கு சரிசமமா நின்றுட்டு பேசாதீங்க. நான் கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லலையா அத்தை? ஏமா அத்தைய பாத்துக்குமா, நான் உள்ள போறேன். இந்திரா அண்ணி கோவப்படாதீங்க நீ. உட்காருங்க. பாருங்க புள்ளையும் ரொம்ப நேரமா நிக்கிறா. உட்காருங்க நீ. டீ கொண்டு வரேன், உட்காருங்க. இது ஒண்ணுதான் குறைச்சேன், வந்துட்டா. அத்தை நீங்க போங்க அத்தை. டீயும் காஃபி எதை கொண்டு வாங்க, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்க. சரிம்மா. அம்மா உட்கார வை. ஏய் காயத்ரி போ, அவகிட்ட உட்காந்து பேசு போ. சரிம்மா. இந்த அத்தை எதுக்காக தான் இப்படி கோவப்பட்டு பேசுறாங்களோ? ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ச்சே, அம்மாவை எப்ப பாரு நோகடிக்கிறதே அவங்களுக்கு வேலையா போச்சு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் செல்வியை நான் கல்யாணம் கட்டணும். இல்லைன்னா அந்த பவித்ராவை பாவம் என் தலையில கட்டி விட்டுருவாங்க. பாவம் அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு இல்லையா? அவ்வளவு போய் எனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் சொல்றது இந்த அத்தையவை? சீக்கிரமா செல்வியை கல்யாணம் கட்டணும். அந்த நாளைக்கு எப்போதான் வருமோ? எல்லாம் சரிதான், ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஏன் தான் அப்படி கனவு வந்துச்சுன்னு தெரியல. இந்த விஷயம் கீர்த்திக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு தொலைச்சிடுவா என்ன. ஏன் அப்படி வந்துச்சு? ஜங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய், கட்டி போட்டு காதல் செய்கிறாய், முதுகில் கட்டெரும்பு போல உருகிறாய். ஒரு காலத்துல கீர்த்தி பின்னாடி நாயா தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு அவளை பத்தி நினைக்கணும்னாவே பயமா இருக்கு. என்ன செய்யுது? அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அவ மனசுல ஃப்ரெண்டுன்ற எண்ணம் மட்டும்தான். நான் எப்படி அவளை லவ் பண்ண முடியும்? மனசுக்கு தான் புரியாம ஏதோ ஏதோ கற்பனை பண்ணிடுச்சு. அரே கதிர் தம்முடு தம்பி, இங்க என்ன செய்யறீங்க? புஷ்பா గారు, చెప్పండి. పుష్ప గారు, எனக்கு ஒரு హెల్ప్ பண்றீங்களா? என்ன హెల్ప్ని எனக்கு தெரியும், నాకు తెలుసు. చెల్విയെ చూడాలి కదా, అందుకే కదా ఇక్కడ వెయిట్ చేస్తున్నారు. ஆமா புஷ்பா గారు, நீங்க எனக்கு அக்கா மாதிரி. தயவு செஞ்சு செல்வி கிட்ட சொல்லி நான் இங்க நிக்கிறேன், அவளை போய் கூட்டிட்டு வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்க மாட்டேங்கிறான். நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லக்கூடாதா? உங்க நம்பர் கூட என்கிட்ட இல்ல. ப்ளீஸ் நீங்களும் கொஞ்சம் நம்பர் தாங்க, ஆத்திர அவசரத்துக்கு உதவும். ஏதாச்சும் பேசணும்னா உங்ககிட்ட கூட நான் பேசவும் இல்லை. ఇస్తాను బాబు, నంబర్ తానే கொடுக்கறேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? తమ్ముడు ఏంటి తమ్ముడు ఇలా చెప్పేశారు? நீங்க கூப்பிடுங்க எங்க செல்வியை. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க தான் கல்யாணம் கட்ட போறீங்க. நீங்க கூப்பிடாம வேற யாரு கூப்பிட போறா? பிலுவண்டி கூப்பிடுங்க, அக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுங்க. புஷ்பாக்கா, செல்வி எப்படி இருக்கா? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கிறாளா? அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி இன்னும் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறாளா? அன்னைக்கு தப்பெல்லாம் என்னோட இதுதான். முதல்ல அவங்க அப்பா அம்மா எங்க வீட்டுல பார்த்த உடனே என்ன பேசணும் ஏது பேசணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா அம்மாவை பார்த்த உடனே எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அதான் அன்னைக்கு அப்படி சொதப்பிடுச்சு. இனிமே அப்படி நடக்காது. ப்ளீஸ் செல்வியை கூப்பிட்டுட்டு வாங்கக்கா, பேசணும் நானு. బాబు నేను ఒకటి చెప్తాను, తప్పుగా అనుకోదు. சொல்லுங்கக்கா. உங்க அம்மா ரொம்ப கொடுமைக்காரியா, நல்லவங்களா கெட்டவங்களா? எனக்கே தெரியலையாக்கா, என்ன செய்யறது? தெரிஞ்சிருந்தா நான் உங்க வயிற்றுல பிறந்திருப்பேனா? செல்வி என்னை பத்தி பேசுறாளா இல்லையாக்கா? బాబు నేத்து వరకం இல்ல இப்போ వరకం మిమ్మల్ని తలిసి తలిసి అవ అలదుకిటే ఇరుకా. నాను ఎవలవో సమాధానం చేశాను. ఏం చేసేది? నీ గురించి అది చాలా బాధపడుతుంది. నీ இப்போ வந்துட்டே இல்ல, నీ కూப்பிட்டு మాట్లాడితే దీనికి తీర్వు అయిపోతుంది. ఏమంటావు బాబు? சரிக்கா, நான் இப்போ எப்படி பேசுறது? பாபு இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க, நீ தோட்டத்துக்கு வா, நான் அங்க கூட்டிட்டு வரேன் செல்வியே. இப்போ போ. இவங்கெல்லாம் இருந்தா என்னக்கா? நான் செல்வியை கட்ட போறேன், இவங்களுக்கு என்ன வந்துட்டு? అలా కాదు బాబు, మీ అత్తయ్య గారుకు இவங்கெல்லாம் போய் சொல்லிடுவாங்க, செல்வியை அடிப்பாங்க. அதனால தான் சொல்றேன், கல்யாணம் ஆகும்போது பார்த்துப்போம். இப்படி வெள்ளப்பா வெள்ளு. என்ன ஆந்திரா பொண்ணே, ஏதோ பலமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது யாரு? நீல மாதிரி பையன் தானே? எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. என்ன தீபா அப்படி கேட்குற? நீலாமரியோட பையன் தான், சின்னவன். இவனை பார்த்ததில்ல நீ?
பாத்துருக்குற மல்லிகா, தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கேன். செப்பண்டாக்கையா. ஏம்மா, நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியல. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் கேட்டேன். அவனாண்டி, இத பாருமா, எனக்கு இருக்கிறது சின்ன கை குழந்தை தான். நீ சும்மா என்ன எல்லாரும் முன்னாடி ஆண்டி ஆண்டி நாம போ. அவனாண்டி. ஐயோ, இவளுக்கு நான் காது கிட்ட கேட்கலையா? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றேன் ஆண்டி ஆண்டி நிக்கிட்டு. ஆமா ஆமா, அதேதான் அதேதான். வாதிப்பா, அங்கே நிக்கிற. வர மல்லிகா, இரு. முக்கியமான ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க கேட்போம். அதானே நாளைக்கு நியூஸே நமக்கு. பாபு, நீ வெள்ளப்பா, నేను தோட்டத்துக்கு கூட்டிட்டு வரேன், நீ போ. செல்விக்காண்டி தான் இப்போ நான் போறேன். இல்ல இவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். சரி, நான் போறேன், நீங்க கூட்டிட்டு வாங்க. பாத்தியா மல்லிகா, நம்ம தெருவில் நடக்கிற கூத்தே பாத்துக்க. நடு ரோட்ல என்ன வேலை நடக்குன்னு பாத்துக்க. ஆமா தீபா, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம வீட்டுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அவளை பத்தி பேசுறான் பாத்தியா? அவ அன்னிக்காரி சரியானவளா இருக்கிறான். பாஷை புரியலன்னுட்டு 2 பேருக்கு தூது அவதான் போல. ஆமா மல்லிகா, அந்த ஆந்திரா பொண்ணு இவன் மாமியார் கடை சும்மா ஏத்துக்க கிடையாது. பொண்ணுக்கு காவல் வச்சிருக்கா. இப்ப வந்துட்டு போனானே, எங்க அவ கூட ஓடி போயிடறாளோ என்னவோ பொண்ணுன்னுட்டு தான் இவளை காவலுக்கு வச்சிருக்கிறது. அதனாலதான் இவளும் ஏத்துக்கிட்டா. வேற என்னத்துக்காக? அவள லேசுப்பட்டவ கிடையாது. கேடி கிளு போத்துறீங்க எல்லாம் உள்ளுக்குள்ளவே வேலை எல்லாம் நடக்கும். இவன் 2 பேருக்கு தூதல்ல போய்கிட்டு இருக்கிற அன்னிக்காரி. பாத்துக்கிட்டே இரு, இவங்க 2 பேரும் ஓடி போயிடுறது உறுதி. அதுக்கு காரணமா இருக்க போறது அவன் அன்னிக்காரி. வேற என்ன? ஆமா தீபா, கொஞ்சம் கூட கூச்சனாச்சு இல்லாம நடு ரோடுன்னு கூட பார்க்காம அவங்க கூட நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறா. எம்மா, இப்பெல்லாம் உங்க மாமியாருக்காருக்கு கண்ணு தெரியாது. எல்லாம் நடிப்புக்கா, நடிப்பு. வேற என்ன? நீ ஆடுற மாதிரி ஆடு, நான் ஓடுற மாதிரி ஓடுறேன், நீ ஆடுற மாதிரி ஆடு, கிள்ற மாதிரி கிள்றேன். எல்லாம் நடிப்பு. கேடி கிளு போத்துறீங்க. என்ன நினைக்கிற? 4 காசு மட்டும் இவளுங்க கையில நடமாடிடுச்சு, நம்மளால மதிக்கவே மாட்டாளுங்க பாத்துக்க. ஆமா தீபா, நம்ம 2 பேரை பார்த்த உடனே அந்த ஆந்திராக்கார பொண்ணு எப்படி ஓடனா பாத்தியா? வந்தபோது இந்த ஆந்திரா பொண்ணு எப்படி ஊம குசுவி மாதிரி இருந்தா, இப்ப எப்படி இருக்கா தெரியுதா? எல்லாம் நடிப்பு. ஆமாம்மா, இந்த விஷயம்லாம் எங்கே போய் தான் முடிய போதும். இப்போ போனானே, அவனை கூட மாப்பிள்ளை கேட்டுட்டு போனதான் இந்த லட்சுமி வீட்டாருங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கேள்விப்பட்டியா? எல்லாம் தெரியும். நீலா மாதிரி லேசுப்பட்டவில்லை, கிழிச்சு தொங்க போட்டுட்டு இருக்கிறா. அதுக்கு தான் மூஞ்சி தொங்க போட்டுட்டு வீட்டுக்குள்ளே கிடக்குறது. இல்லைன்னா வெளியே வந்து ஆடி இருக்க மாட்டேன். நான் மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தேன், என் பொண்ணுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். எல்லாம் காரி துப்பி அமைச்சிருக்கிற மாதிரி இருக்கு. செருப்படி ஒன்று தான் விழலை, மிச்சம் எல்லாம் நடந்திருக்காங்க. ஊமை குசுவீங்க, சொல்ல மாட்டாங்க நம்ம கிட்ட. இருக்கும். அப்போ அந்த செல்வியை பார்த்துட்டு போனானே, அந்த மாப்பிள்ளை கூட வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா போ மல்லிகா, நீ வேற ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு ஏதோ காத்து வாக்கில் என் காதல் விழுறத உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஆனா இப்போ நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்களே இவங்க நம்மள என்ன நினைப்பாங்க கொஞ்சம் சொல்லு. 2 பேரும் பொருள் பேசுறதுக்கு தான் லாக்கி. இவங்க எப்பனா ஒரு வாட்டி வந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நினைக்கிறீங்க? நினைச்சுக்கோங்க, நாங்க அப்படிதான் பேசுறது. ஏன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ரொம்ப ஜாலியா இருக்கும். எபிசோடெல்லாம் பாருங்க மறக்காம. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஆமா மல்லிகா, அந்த கிறுக்கு பையன் வந்து பார்த்துக்கிட்டு தான் போனான். எதுக்குன்னு பார்த்தா நிச்சயதார்த்தம் எப்போ வைக்கணும்னு சொல்லியா. இப்போ இந்த கதையே எங்க ஓடுதுன்னு தெரியல. இதுல இவன் வேற அடிக்கடிக்கு காமெடி பண்ணிக்கிட்டு நிச்சயதார்த்தம் எப்போ கல்யாணம் எப்போன்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரே காமெடியா இருக்க போகுது, பார்த்துக்கிட்டே இரு. ஐயோ, நீ எல்லாம் அப்படி நினைச்சிடாத. டக்குன்னு எது வேணாலும் மாறும், சொல்ல முடியாது. நம்ம கையில என்ன இருக்கு? ஆனா அந்த நீலாமரி மட்டும் இவ்வளோ கட்டிக்கிட்டா ஒரு பக்கம் காதை அறுத்துக்கிறேன் நான். நீ என்ன காதை அறுத்துக்கிறது? அந்த நீலாமரி மட்டும் இந்த செல்வியை கட்டிக்கிட்டு போனா நான் மூக்கவே அறுத்துக்கிறேன் பாத்துக்க. அதெல்லாம் நடந்துடுமா? தெரியாமையா பெட்டு கட்டுறோம். என்ன சொல்றது? ஐயோ, இவ என்ன பின்னாடி ராக்காசி மாதிரி வந்து நிக்கிறா? தீபா, அங்க பாரு பேபி. ஏ பேபி, என்ன இது? பின்னாடி கத்தி வச்சுக்கிட்டு நிக்கிற, பேச மாட்டியா? பயந்தே போயிட்டேன். எம்மா, இல்ல 2 பேரும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நாங்க என்ன சொன்னோம்? நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்களா சொன்ன ஆச்சு. இல்ல என் கையில இருக்கிறது தான் சொல்லும். என்ன சொல்றீங்க? எப்படி வசதி? அது வந்து இப்போ என்ன, இப்போ சொல்லணும் அவ்வளோதானே. நீலாமரி அவன் பையனுக்கு செல்வியை கட்டின ஒரு பக்கம் காதை அறுத்துக்கிறேன்னு நான் சொன்னேன். இவன் என்ன சொன்னான்னு அவகிட்டே கேட்டுக்க. என்னங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? நானும் தான் சொன்னேன் மூக்க அறுத்துக்கிறேன்னு சொல்லி. இப்போ என்ன? இப்போ எதுக்கு இப்படி கத்தியை சுத்திக்கிட்டு நிக்கிற நீ நடு ரோட்ல? மேலே பட்டுடாம போ பேபி அந்த பக்கம். அதானே, ஏதாச்சும் விவஸ்தை இருக்கா பாரு. மண்டையில மூளைகள் இருக்கா இல்ல களிமண் இருக்கா தெரியலையே. எங்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் இருக்கு. இந்தாங்க புடிங்க. நீங்க மூக்கா இருக்கிறீங்க, நீங்க காதா இல்ல வேற எதுனவா? காதா இருக்கிறீங்க. இல்ல அவ்வளவுதான், நானே அறுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன சொல்றீங்க? அறுத்துக்கிறீங்களா? மாடு என்ன சொல்ற? காதை அறுத்துக்கணும் மூக்க அறுத்துக்கணுமா? என்ன? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க நீலாமரி அவன் பையனுக்கு செல்வியை காட்டினா மூக்கையும் காதையும் அறுத்துக்கிறேன், வேற ஏதோ கொண்டையை அறுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. அறுத்துக்குங்க, அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இப்போ என்னன்றீங்க? ஒழுங்கா அறுக்குறீங்க, நான் பார்க்க போறேன். என்ன சொல்றீங்க? அறுத்துக்கிறீங்களா?
ஏமா தாயே, முதல்ல நீ சுத்துறத நிப்பாட்டமா, மூஞ்சிக்கு மூஞ்சி கடிக்குது. நிப்பாட்டு பேபி, சொல்றோம்ல நிப்பாட்டு. ஏதோ சொல்றீங்களே நிப்பாட்டுறேன். ஒழுங்கா காதையை முக்கியம் அறுக்குறீங்க. இல்ல 2 பேருக்கு கொண்டையை அறுத்து போட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. இந்த புடிங்க அறுத்துக்குங்க. ஏமா சும்மா சொன்னா அதுக்கே வந்துருவியா? காது அறுத்துக்க மூக்கு அறுத்துக்க கத்தி தூக்கிட்டு, அது எவ்வளவு பெரிய கத்தி பாரு, மூஞ்ச பாரு, உன் சைஸுக்கே கத்தியும் கொண்டு வந்திருக்க. விவசாயம் உனக்கு, அறிவில்ல உனக்கு. இன்னும் நல்லா வந்துரு என் வாயில பா அங்கிட்டு. வேணா முட்டைக்கண்ணியாக்கா, எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. ஒரே சீவு. எப்படி சொல்லு பாப்போம்? ஒரே சீவு சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ ஒரே சீவு. அது செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன். என்கிட்ட சத்தம் போட்டெல்லாம் பேசக்கூடாது. வெற மூச்சு கூட அமைதியா விடணும். எப்படி விடணும்? அமைதியா விடணும். இதுக்கப்புறம் மண்டையா இருக்கிறேன் கொண்டையா இருக்கிறேன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுங்க, அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்போம். பார்த்துக்குங்க. பந்தயம் கட்டுறாங்களா? பந்தயம் ஆளை படுற பந்தயம் கட்டுற மூஞ்சி மொகர் காட்டியும் ஏதோ நல்ல முடாங்காட்டின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை மண்டமையில போட்டுரும். ஜாக்கிரதை. போடுவீங்க. ஏ காளியாத்தா, நான் பேசுறது உனக்கு கேட்குதாடி? முதல்ல ரத்தத்தை பார்க்காம இந்த கத்தியை நான் கீழே இருக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. என் கூட சேர்ந்து இந்த முட்டைக்கனி அக்காவும் அந்த முக்காடு போட்ட அக்காவையும் சேர்த்து மன்னிச்சிடு. என்ன செய்யுது? நம்பு தேர்வு தான். பார்த்து மன்னிச்சிடு. நித்யானந்த சுவாமிகளே, சச்சினானந்த சுவாமிகளே, நீங்களும் எங்களை மன்னிச்சிடுங்க. முதல்ல இந்த கத்தியை நான் கீழே இருக்கிறேன். எல்லாம் ஒரு கல்யாணத்தினால தான். நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்ல, அந்த ஒரு கொள்கைக்காக தான் இந்த கத்தியை நான் கீழே இருக்கிறேன். ஓம் சாந்தி, டிஸ்கோ சாந்தி. நான் போயிட்டு வரேன். மல்லிகா, நீ ஒன்றும் பயப்படாத. அவளை ஒன்றும் செஞ்சிட மாட்டா. அரை பைத்தியக்காரி, அரை போத பைத்தியக்காரி. எப்பா, கொஞ்ச நேரத்தில் நானே பயந்துட்டேன். மெயின்டு வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமாவே பேசுறீங்க. చెల్వి చెల్వి ఎక్కడ ఉన్నావు? చెల్వి ఎక్కడ వెళ్ళింది బిడ్డ? చెల్వి సెల్వి, నువ్వు ఇక్కడే ఉన్నావా? నా ఇల్లు ఫుల్ వెతికేసా. నువ్వు ఇక్కడ ఉన్నావు. నా யாரை பார்த்துன்னு சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போம். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு. சொல்லு. ஐயோ அண்ணி, நீங்க வேற நேரங்களை தெரியாம நீங்க பார்த்துட்டு வந்தாலும் நான் எப்படி வீட்ல இருந்து சொல்ல முடியும்? யாரை பார்த்தீங்க? ఎవరు చూసాను తెలుసా? నీ మంచి అద్దా కదిర பார்த்துட்டு வர. கதிர பாத்தீங்களா? கதிர பாத்தீங்களா? எங்க நீ பாத்தீங்க? உங்களை எப்படி அவர் பார்த்தாரு? ஐயோ செல்வி, సంతోషపడుతున్నావా? இன்னொரு விஷயமும் இருக்கு. అద சொன்ன నువ్వు చాలా హ్యాపీ అయిపోతావు. చెప్పనా? சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? அண்ணி ப்ளீஸ் போதும் அண்ணி. சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்ல வரீங்க? சொல்லுங்க, என்ன அந்த சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க பாப்போம். கதிரு உங்ககிட்ட பேச வந்தாரு. నేనే తోటముల ఉండు చెప్పేసి వచ్చాను. తోటத்துக்கு போலாமா பார்க்கிறதுக்கு? చెప్పు. சொல்லு செல்வி. తోటத்துலயா? ఎదుకు అన్నీ అంగెல்லாம் పోగ சொன்னீங்க? ఏం చేసేది? నీతావా మాట్లాడాలంట. నువ్వు వెళ్ళు. అత్తయ్య గారు పువ్వు విక్కిறதுக்கு போயிருக்காங்க. వాళ్ళు వచ్చేసరికి మనం వెళ్ళి பேசிட்டு வந்துருவோம். போலாமா? அம்மா பூ வைக்க போயிருக்காங்களே, எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக வந்துடுவாங்க. வேணாம் அண்ணி, அவரை போயிட்டு சொல்லுங்க, நான் பார்க்க வரல. ఎందుకు వెళ్ళమంటున్నావు? ஆமாம், அவரை போக சொல்லிடுங்க. அம்மா வர நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நீங்களும் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நானும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. வேணாம் அண்ணி, நடக்கிறது நடக்கிற மாதிரியே நடக்கட்டும். நீங்கள் போய் சொல்லிட்டு வந்துடுங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. ஏமி செல்வி, நீ தானே சொன்ன ஒரு தடவை கதிரை பார்த்து பேசணும்னு சொல்லி. அதுக்கு தான் ஆண்டவனா பார்த்து சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நீ ஏன் இப்படி பண்ற? செப்பு. உண்மைதான், ஒரு தடவை நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சதான். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக பேசணும்னு நான் நினைக்கல. இப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கணுமான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. నువ్వే కదా చెప్పావు செல்வி, கதிரை பார்த்து பேசினா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லி. ஆண்டவனா பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான். வெங்கடாச்சலபதி சுவாமினே நம்பு, செய் వదలడు. வா போயிட்டு வருவோம். వా సెల్వి వా, వెళ్ళి మాట్లాడుకొని వస్తాము. రా, నేను చెప్తాను కదా. கதிர் பாவம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீக்கிரமா வா செல்வி. சரி, கதிரை நேரில் பார்த்து பேசினா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வரதை பார்த்துப்போம். சரி வாங்க போவோம். కదిరి தம்பி, చాలా పొద్దు వెయిట్ చేస్తున్నారా? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். செல்வி செல்வி செல்வி, கதிரு పిలుస్తున్నాడు. அங்க பாரு செல்வி. எனக்கு காது நல்லா கேக்குதண்ணி. நான் பார்த்துக்கிறேன். புஷ்பா காரு, நீங்க கொஞ்சம். சரி தம்பி. செல்வி இங்க பாரு என்ன. எனக்கு காது நல்லா
கேட்குதுன்னு இப்போதானே அன்னிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன் உங்கள் காதில் விழலையோ? எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அதுவும் தோட்டத்தில் சொல்லுங்க. என்ன பேசுனீங்கிட்ட? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? எதுக்காக வந்தீங்க? சரி, அது இந்த பக்கம் திரும்பி தான் பேசேன். முடியாது. இங்க பாரு செல்வி, அன்னைக்கு உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் வந்தபோது எங்க வீட்டுல நடந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செல்வி. தயவு செஞ்சு திரும்பு. நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எல்லாம் தெரிஞ்சு எங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சேன் இல்லையா? அதனால் நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும். மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு எவ்வளவோ நான் எதிர்பார்த்தேன் அம்மாவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி. எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டெல்லாம் தூங்காம அம்மா கிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு எவ்வளவோ ப்ரிப்பேர் ஆனேன் தெரியுமா? என்னவோ அந்த அம்மாவை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு. என்ன செய்யுது? இனிமே அந்த தப்பு நடக்காது செல்வி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. முதல்ல என்னை பார்த்து நீ பேசு, அப்போதான் நான் சமாதானம் ஆவேன். ஆமாம், நீங்கள் தானே கோவமாக இருக்கீங்க சமாதானம் ஆகிறதுக்கு. மூஞ்சப்பாடு. மூஞ்ச பாரு நான் சொன்னேன். எங்க என்னை பார்த்து சொல்லு பார்ப்போம். முடியாது, போடா. என்ன சொன்னேன்? போட நான் சொன்னேன். என்னை பார்த்து சொல்லு பார்ப்போம். போடான்னு என்னை பார்த்து சொல்லு பார்ப்போம். இன்னொரு வாட்டி சொல்லு. இந்த பக்கத்தில் வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் என்ன அப்புறம்? இங்க பாருமோ, இங்க பாருன்னு. என்ன என்னன்னு என்ன கண்ணு பார்க்க முடியல. போடா. இங்க பாரு செல்வி, ஏன் இப்படி என் மேல கோவப்படுற? எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்யட்டோம்னு சொல்லு. இனிமே அந்த தப்பு நடக்காதுன்னு நான் ப்ராமிஸ் பண்றேன் உனக்கு. சரியா? இனிமே உங்க அப்பா அம்மா ஏதாச்சும் எங்க வீட்டுக்கு வந்து என்ன மாப்பிள்ளை கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா எங்க அம்மாவை எதிர்த்து நின்று நான் பேசுவேன். சரியா? நான் செல்வியை தான் கட்டுவேன். நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். சரியா? ப்ளீஸ் என் மேல கோவமெல்லாம் படாதம்மா. ஆமாம், என்கிட்ட மட்டும் இப்படி பேசுங்க. உங்கள் அம்மாவை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான்லாம் பட்டுன்னு பேசிடுவேன் செல்வி. என்ன செய்யுது? எனக்கு முன்னாடி என் அண்ணன் இருக்கான், எனக்கு பின்னாடி என் தங்கச்சி இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பேசாமல் இருக்கேன். இல்லை நான் வாய்க்கு வந்த முடியெல்லாம் எங்கள் அம்மாவை நான் பேசிடுவேன் உனக்காக. என்ன செய்யுது செல்வி? கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். இனிமேல் அந்த தப்பு நடக்காது. சரியா? கொஞ்சம் சிரிடி. இது ஆரம்பிச்சிட்டிங்களே. அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து எவ்வளோனா கஷ்டப்பட்டாங்க தெரியுமா கதிர்? நீங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட உங்கள் அம்மா கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எவ்வளோ கம்ப்ளைண்ட் தெரியுமா? எப்படி அவங்க கிட்டலாம் நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்க சொல்லுங்கள்? ஏதாச்சும் ஒன்று பேசியிருக்கலாம் இல்லை? செல்வி வேணும் வேணான்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டா எங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சிங்களா? ஏன் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சிங்களா? எப்படி நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவேன்? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். புரியுது செல்வி, புரியாமலாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு எங்கள் அம்மா கிட்ட நான் பேசினேன். செல்வியை தான் நான் கட்டுவேன்னு பேசினேன். இருந்தாலும் எங்கள் அம்மா என் வாயை அடிக்கிட்டாங்க. நான் பேசாமலாம் இருக்கவே கிடையாது. பேசினேன். என்னன்னா நான் சத்தம் போட்டு பேசல, அவ்வளோதான். ஆனால் நான் உனக்காகலாம் நான் பேசினேன் தெரியுமா? இனிமேல் நான் சத்தமாக பேசி நீ தான் வேணும்னு சொல்லிடுவேன். இப்போ வேணா சொல்லட்டுமா? கத்தி நான் சொல்லட்டுமா? எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நான் சொல்லட்டுமா? செல்வி ஐ லவ் யூ, நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லு. ஐயோ, நீ சிரிச்சிட்டியா? கடவுளே, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. என்ன பொண்டாட்டி நான் சொன்னீங்க? நீ என் பொண்டாட்டி தானே? ஏய் பொண்டாட்டி, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஒன்றும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸு. முடியாது. ப்ளீஸ் டி, ஒரு அக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறேன். என்னடி வந்து மரமண்டு டூப்ளேட் இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறனே, ஏதாச்சும் செய்யவும் இல்லாமல் என்ன கேட்டுக்கிட்டு? ஐயோ, இதெல்லாம் கல்யாணம் கட்டி சிறன பழமாக இருக்கா? கேட்டுட்டேன். அதை நான் கேட்டுட்டேன். டூ பிளேட் பழம். உன்னை கேட்டு நான் என்னடி செய்ய போகிறேன்? இதை வரண்டி மாமன். ஏய், சும்மா சொன்ன வேணா கதிர், வேணா. ஏய், ஒழுங்கா நின்றுடு. 10 நாள் ஆச்சு உன்னை பார்த்து வெறியோட வர மாமா. நில்லு. ஏய் நில்லுடி. முடியாது. நில்லுன்னு சொல்றேன்ல. கதிர் வேணா. மாட்டினியா? மாமன் கிட்ட மாட்டினியா? தொக்கா மாட்டினியா? வேணா கதிர், அண்ணி இருக்காங்க, வேணா. வேணும். அன்பை பொழிகிறதே ஆனந்த கீற்றே. சடசடனு கண்ரெண்டும் தேன் தூவ நனைகிறதே என் நாயுள் ரேகையே. படபடனே கை ரெண்டும் சீராட்ட விழுகிறதே நம் தோளில் மாலையே. பச்சை மனது பொன்னிறம் அன்பில் சிவந்து போகுதே. சற்றே இருண்ட வானிலை உன்னழகை கண்டதுமே மின்னொளி பெறுதே.
காற்றே சார சார காற்றே அன்பை பொழிகிறதே ஆனந்த கீற்றே சிலு சிலுன பூந்தென்றல் சூடேற்ற உயிரணுவை பொன்னூஞ்சலாடுதே குளுகுளுனே தீ வெயில் தாளா